அவர் அதை சொல்கிறாரு. அவர் ஆகாத சொல்கிறார். கற்பர் டே, சீனாவில் ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்குது, மேய்க்க வரவனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பலாயிரக்கணக்கான பேர் போய் நிற்கிறான், படித்தவன் போகிறான். இல்லை தந்தி டிவின்னு ஒன்று இருக்குல்ல, முந்திக்கிட்டு செய்தி சொல்கிற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி. அது அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம், டீ டைம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கு. அதில் பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னால் ரசிக்கு, அதே சீமான் சொன்னால் சிரிக்கு. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருள் பாரு, மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங். டே, இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க. ஒருத்தன் மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங்கிறார ஒருத்தர் எடுத்து விவாதிச்சிருக்கானா? இல்லை இல்லை. அவன் அங்கே போகிறான், இங்கே போகிறான், அதை ஆரம்பிக்கிறார், குச்சியை ஒண்டிட்டார், கட்சியை ஆரம்பிச்சிட்டார், இந்த நின்ட்டார், அந்த போயிட்டார். இது ஒரு கூட்டம்டாது. ஏன் அதை பேச பிரதமர் எதுக்கு இங்கே தற்சார்பு பேசுகிறாப்புல? இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போகணும். அம்பானி இயற்கை எரிகாற்றுக்கு போகிறேன். ஏன் இயற்கை எரிகாற்றுக்கு போகிறேன்? இயற்கை எரிகாற்று எங்கேருந்து எடுப்பார்? கேளு, ஒரு விவாதத்தில் கேளு கேளு. ஏன்னா இங்கே எரிகாற்றுக்கு கச்சா பொருள், மூலப்பொருள் பிரச்சனை இருக்குது, வார் வருது. இப்போ தற்சார்புக்கு வரணும். அம்பானி சொல்கிறாப்புலே, அது சொல்கிறார்ல, நான் இயற்கை எரிகாற்றுக்கு போகிறேன். அதை நாங்கள் தமிழில் உயிர் வழிங்கிறோம், நீங்கள் பயோகேஸுங்கிறீங்க, நாங்கள் உயிர் வழிங்கிறோம். இயற்கை எரிகாற்று எங்கேருந்து எடுப்பா? எங்கேருந்து எடுப்பா? என் மாட்டு சாணி தாண்டா வந்து நக்கனு, நீ என் மாட்டு சாணி தான் வரணும். அதை நான் சொன்னால் வலிக்குது, நான் சொன்னால் வலிக்குது. சரி, இந்திய அரசு கழுத வழக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்குது, அதை ஒரு தடவை போடு. உனக்கு நோய்டா. நீ என்னை எப்படா என்னை காலி பண்ண? மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்சா வர, அப்போவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கணும்டா. நான் தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடைங்கு மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வரிங்கிறது என்னுடைய வேதம் பாடுதுடா. மயிர் அவளை கெட்ட வார்த்தைன்னு நான் மயத்துக்கு தலையில் வச்சு சிரைச்சிட்டு போ. கொட்டுனா போண்டிதானே, என்ன மயத்துக்கு விற்க மாட்டா, போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிட்டு உயிரை கொடுத்த சாமிக்கு இதை வளர்த்து சடசடையாக சிறைக்கிறியா? இப்போ மயிரளவுக்கு தான் வர மதிக்கிறியா? அவனுக்கு காணிக்கையா மடியும் மயிரை கொடுக்குறீன்னா அது புனிதமானதா கெட்டதா? என்னடா கற்பிச்ச நீ? எனக்கு என்னடா கற்பிச்ச? மயிறு கெட்டது. அப்போ மயிரை வெட்டி அழகுபடுத்துகிற அவன் தாழ்த்தப்பட்டவன்னு நீ கற்பிச்ச. நீ உன்னைய தொலைக்காம போக மாட்டேன். கால் செருப்பு இல்லாமல் நடக்க முடியல, தச்சு தரவன் இழிந்தவன். நீ இப்படி நோயாக்குனாடா. இன்னையே படிப்பொருள்னா படிப்பொருள் விடு. ஆடு மாடு வாழை மேய்க்க தலாய்க்கு, பன்னி மேய்க்க தலாய்க்கு, கழுத மேய்க்க தலாய்க்கு, பைத்தியக்கார. என் தம்பி லியோடா மரபு வழி வீடு கட்டுறவன்டா. காரைக்குடியில் எங்கள் ஊருக்கு செட்டிநாடு வீடு மாதிரி. என் தம்பி லியோ தருமபுரியில் ஒருத்தர் வீடு கட்டுறான்டா, படையாச்சிடா. 2 கோடிக்கு கட்டுறான்டா வீடு. இந்த வீடு அப்படி பங்களா மாதிரி கட்டுறான்டா, மரபு வழி மாறாமல். அப்படி ஒரு சாந்து, ஒரு சொட்டு சாந்து இல்லைடா. செங்கல் சுண்ணாம்பை வச்சு கட்டுறான்டா. குளிரூட்டி தேவையில்லை, மின் விஷயத்தை விட குழு குழு குழுன்னு இருக்கும்டா. கட்டுறான்டா என் தம்பி, என் சொந்த தம்பி கட்டுறான்டா. என் கட்சியில் இருக்க பிள்ளை அவன் சொல்கிறான், வீடை பார்த்து, தம்பி இன்னும் எத்தனை கோடி வேணாலும் 2 கோடிக்குள்ள முடியும், இன்னும் எத்தனை கோடி வேணாலும் செலவழிப்போம், நீ பண்ணு. ஐயா என்னையா வருமானம்? நான் பண்ண வச்சுருக்கேன்யா, பண்ண வச்சுருக்கேன். ஏய் நான் சத்தியம் பேசுகிறேன்டா, எங்கள் அப்பா மேலானையா உண்மையை சொல்கிறேன். இந்த வரை அலைபேச்சியில் இருக்குது என்ன, இந்த தஞ்சாவூர் தான் போயிட்டாப்பா சொல்லுவான், கட்டிக்கிட்டு இருக்கான் தருமபுரியில். பண்ணி வைக்கிறியா 10 குட்டி வாங்கி விட்டையா, 6 கோடி வரும்யா. அது எனக்கு 6 கோடிக்கு பண்ணி இருக்கு, நீ கட்டியான்னு இருக்காப்ல. படையாச்சி பண்ணி வளர்த்து சம்பாரிச்சுக்காண்டா. பைத்தியக்கார பையில எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாது. கிறுக்கா அரசா மருத்துவமனைக்கு வெளியில் வரும்போது கழுதப்பால் ஒரு இது 1000 ரூபாய்டா. ஒரு என்னது அது சொல்கிறது, ஒரு சங்க 1000 ரூபாய்டா. மருந்துடா. கழுத மேய்க்க தலாய்க்கு, ஆடு மாடு மேய்க்க தலாய்க்கு. டேய் நீங்கள்லாம் அறிவு இருக்கிறவங்களாடா. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய இது. அவர் அரசு அமைச்சர். கால்நடைத்துறைக்கு ஒரு அரசு அமைச்சர், பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர். இவன் 3 பேருடைய வேலை என்னடா சொல்லு? நாங்கள் பின்னோக்கி இருக்கிறோம், இவர்கள் முன்னோக்கி போகிறாங்க. பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? பால் இருக்குடா, வளம் எங்கடா? கால்நடையே இல்லை, எதுக்குடா கால்நடை துறைக்கு தண்ட கர்மாந்திரத்துக்கு அமைச்சர் போட்டு கேட்டீங்க வாடா? எதுக்கு போட்ட?
எதுக்கு போட்ட? வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் கல்லூரி, வேளாண் துறைக்கு அமைச்சர். அப்போ அவனுக்கு எங்கடா வேலை கொடுப்ப? வேளாண்மை அரசு பணி ஆக்குனாதான்டா அவனுக்கு வேலை கிடைக்கும். இப்போ வேளாண் துறை அமைச்சருக்கு வேலை என்ன? வேலை என்ன? கால்நடைத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? அதான் எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டோம் பத்தியில.